நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல மகளிர் உரிமை தொகை குறித்து மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற செய்திகள் அனைத்துமே உங்களை உடனுக்குடன் ரீச் ஆகும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திமுக கட்சி பாத்தீங்கன்னா பெண்கள் நலத்திட்டத்தில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வரத்துக்கு பரிசீலனை செஞ்சு வர்றதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு இப்ப கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற திட்டத்தை வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த திட்டமானது பெண்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமான ஒரு திட்டமாக கருதப்படுது. இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த திட்டமிட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் தெரிவிக்கின்றன. தற்போது இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா தகுதி பெற்ற குடும்ப தலைவிகளுடைய வங்கி அக்கவுண்ட்டுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம்னு சொல்லி பார்த்தோம்னா பெண்களுடைய குடும்ப செலவுகளுக்கு நேரடியா உதவி செய்யறது, பெண்களுடைய பொருளாதார சுயநிலையை உயர்த்துறது, வறுமை பாதிப்பை குறைப்பது. இதுதான் இந்த திட்டம் ஆரம்பிச்சப்போ இந்த திட்டத்துடைய முதன்மையான நோக்கமாக இருந்துச்சு. தமிழகத்துல இந்த திட்டத்துல சுமார் 1.3 கோடி பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் தற்பொழுது பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க. இப்ப புதுசா வெளியாகி இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில என்ன சொல்றாங்கன்னா 2026 தேர்தல் அறிக்கையில இந்த தொகையை 2000 ரூபாயாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தற்பொழுது 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தொகையானது இரட்டிப்பாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 24,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். இதன் மூலமாக பெண்களுடைய சேமிப்பு திறன் அப்படிங்கிறது உயரப்போகுது. கிராமப்புற குடும்பங்களுக்கு கூடுதல் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா கருதப்படுது. அரசியல் ரீதியா பாக்குறப்ப இது பெண் வாக்காளர்களை நேரடியாக ஈர்க்கக்கூடிய ஒரு முடிவாக பார்க்கப்படுது. சோ இந்த தொகையை உயர்த்தி வழங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பா இது பல குடும்பங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இருந்தாலும் மாநிலத்துடைய நிதி நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்திரலாம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 1.3 கோடி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிட்டு வராங்க. இதுவே இந்த 1000 ரூபாய் தொகையை 2000 ரூபாய் தொகையாக மாத்துறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 31,200 கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டியிருக்கும். இதுவே ஒரு மாசத்துக்கு 2,600 கோடி பக்கத்துல செலவு பண்ண வேண்டியிருக்கும். இது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நிதி சுமையை உண்டாக்கும். இதனால சில கேள்விகள் எழுது. அதாவது மாநில வருவாய் இதை எப்படி தாங்க போகுது, மாநிலத்தின் மேல இருக்கக்கூடிய கடன் அதிகரிக்குமா, இல்ல மற்ற வளர்ச்சி திட்டங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு உண்டாகுமா, இந்த மாதிரி பல கேள்விகள் எதிர்கட்சிகளிடையே எழுந்தாலுமே இதனுடைய பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது குடும்பங்களுக்கு நேரடியாக இந்த பணம் கொடுக்கறனால இது குடும்பங்களுடைய வளர்ச்சி நிலையை அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. அதாவது இப்ப மளிகை கடை, சிறு வியாபாரம், கல்வி, மருத்துவ செலவு இந்த மாதிரியான பகுதிகளில் பண சுழற்சி அதிகரிக்கும். ஸோ லோக்கல் எக்கானமி அப்படிங்கிறது ஒரு பூஸ்ட் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த உரிமை தொகை உயர்வு கருதப்படுது. ஸோ தமிழ்நாட்டில் பெண் வாக்காளர்கள் ரொம்பவே அதிகம். முந்தைய தேர்தல்கள்லையும் பெண்களை இலக்கு வச்சு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்நிலையில் இந்த 2000 ரூபாய் அறிவிப்பு வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல்ல முக்கிய பிரச்சார அம்சமாக மாறத்துக்கான வாய்ப்பு அதிக அளவுல இருக்கு. எதிர்கட்சிகள் இதை தேர்தல் வாக்குறுதி அரசியல் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. ஆனா ஆளும் கட்சி என்ன சொல்றாங்கன்னா இது சமூக நியாயம் மற்றும் பெண்கள் அதிகாரமளிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு பல வகையான ஆதரவுகள் கிடைச்சாலும் விமர்சனங்களும் இழந்தவனம் தான் இருக்கு. ஆதரவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெண்களுக்கு நேரடியா நிதி உதவி கிடைக்குது, குடும்பங்களுடைய நிலையானது மேம்படுது, வறுமை குறையுது. இதுவே விமர்சனமா பாக்குறப்ப நீண்ட கால வளர்ச்சி முக்கியமா கருதப்படுது, வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு சொல்றாங்க, அரசு செலவு கட்டுப்பாடு அவசியம்னு சொல்றாங்க. இந்த மாதிரியே இந்த திட்டத்துக்கு ஆதரவும் இருக்கு, விமர்சனங்களும் இழந்தபாடு இருக்கு.
ஸோ மொத்தத்துல பாக்குறப்போ மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. மாநிலத்துடைய நிதிநிலைக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தாலும் 2026 தேர்தல்ல இது ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது. இந்த திட்டம் நடைமுறைக்கு வருது அப்படிங்கிற பட்சத்துல தமிழ்நாட்டில் அரசியல் மற்றும் பொருளாதாரத்துல இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சோ இந்த விஷயத்துல உங்களுடைய கருத்து என்ன? 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி வழங்குறது சரியான முடிவா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.